ஹாய் ஹலோடா, இன்றைக்கி நம்ம ஜிம்மின்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு அன்லவ்விங் ஹஸ்பண்ட். ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட். ஜிமின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்து காரில் போட்டுட்டு அப்படியே தான் கார் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது காரில். தயங்குக்கா, இவன் ஏன் தான் இப்படி இருக்கான்? நிம்மி இறந்து 6 வருஷம் ஆகுது, இன்னுமா அவளையே நினச்சிட்டு இருக்கான்? சே, இவனால் எல்லாரும் சஃபர் ஆகுறாங்க. அம்மா அப்பா பொண்டாட்டி இவங்களை கண்டுக்க கூட மாட்டேன்றான். இறந்து போன நிம்மியே யோசிச்சுட்டு
இப்படி லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
வந்த அந்த பொண்ணையும் நீ ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. பாவுண்டாவ, ரியலி பாவம். வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தா இந்நேரத்துக்கு உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்துருப்பான். அவ தாண்டா உன் கூட இன்னும் இருக்கா. இந்த 1 இயரில் ஒரு நாளாச்சு அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பிட்டுருக்கியானையாவது கேட்டியா? கேட்டிருப்பியா ஜிமின்? என்ன ஜிமின் இதெல்லாம்? தயாங், உனக்கு தெரியும்ல நான் நிம்மியை எவ்வளோ லவ் பண்ணேன்ட்டு. டேய், தெரியும்டா தெரியும். ஆமாம், நீ நிம்மியை லவ் பண்ண, எல்லாம் ஓகே தான். ஆனால் அவள் இப்போ உயிரோடையே இல்லையேடா. அவள் இறந்துட்டா. அவளையே நினச்சிக்கிட்டு இப்படி லைஃப்பை தொலைச்சவ மாதிரி இருக்க போறியா ஜிமின்? என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமின் நீ? கொஞ்சம் நிம்மியை மறக்க ட்ரை பண்ணுடா. எல்லார் லைஃப்லேயும் எக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எல்லாருமே அவங்க எக்ஸை எனக்குமே மறக்கவே மாட்டாங்க. நிம்மியும் உனக்கு அப்படிதான்டா. அவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாடா. நீ இப்படியே இருந்தால் மட்டும் அவள் அகைன் திரும்பி உனக்காக வரப்போகிறதில்ல. நீ கொஞ்சமாவது அதை புரிஞ்சுக்கோ ஜிமின். நீ இந்த மாதிரி இருக்கிறத நிம்மி பார்த்தா நிம்மி ஹாப்பியாக இருப்பான்னு நீ நினச்சிட்ருக்கியாடா? அவள் எங்கே இருந்தாலும் நீ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா அவள் இன்னும் உருகி போயிடுவாடா. எங்கே இருந்தாலுமே நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவள் ஆசைப்படுவா. நீ என்னடா அண்ணா அவளையே நினச்சிட்ருக்கேன், என்னால் இன்னொருத்தங்களை லவ் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இப்படி உட்காந்துட்ருக்க. ஒரு டைம் உன் ஒய்ஃபை பார்த்து யோசிச்சு பாரு ஜிமின். எவ்வளோ ஆசையோடு உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பா. அட்லீஸ்ட் நீ ஹஸ்பண்டாக வாழலைன்னா கூட ஒரு ஃப்ரெண்டா, அட்லீஸ்ட் ஒரு ரூம்மேட்டாவது அவகிட்ட பேசணும், சிரிக்கணும், அவகிட்ட பழகணும்னு ஆசைப்பட மாட்டாளா ஜிமின்? ஜிமின், இந்த விஷயம்லாம் உனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அகைன் உதவி சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ ஜிமின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கொஞ்சமாக நீ இதிலேருந்து வெளியில் வா. உன் ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் யோசிடா. உங்களை நினச்சி உங்கள் பேரண்ட்ஸுமே அங்கே உருகிட்டு இருக்காங்க ஜிமின். எல்லாரையும் ஏன் ஜிமின் கஷ்டப்படுத்திட்டுருக்க? அப்படி என்னடா உனக்கு? என்னடா? சரி, நான் இதை உனக்கிட்ட 100 டைம்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீ இப்படியே இருக்கணும்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. பட் நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிற, அதோட உன்னோட ஒய்ஃபோட லைஃப்பையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் ஜிமின் அப்படின்ட்டு தான் அவர் கிளம்பி போயிடுறாரு. எங்கள் ஜிமினா எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுன்னு தான் அகைன் அந்த பெட்டில் படுத்துட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். ஈவினிங் போல் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரீங்க, பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்குது. ஃபுட் கூட அவர் சாப்பிடவே இல்லை. இப்போ அப்படியே தான் உள்ளே போகிறீங்க. அவர் பெட்டில் படுத்த மாதிரி இருக்காரு. ஜிமின் இப்படி திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு? எதுவுமே சாப்பிடக்கூட இல்லை. ஏன், நான் பண்ணது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? வேறு ஏதாவது வேணுமா? ஆர்டர் பண்ணட்டா? சாப்பிடாமலே காலையில் இருந்து அப்படியே படுத்துட்டா இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்தோம் அப்படியே தான் பார்க்காத மாதிரி திரும்பி படுத்துக்கிறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்காரு? எப்போ தான் இவர் என்ன புரிஞ்சுக்க போகிறாரு? எப்போ நிம்மியோட டார்மாலேருந்து வெளியில் வர போகிறாரு? எதுக்கு இவர் எவரையா ஹர்ட் பண்ணிக்கிட்டு என்னையும் சேர்த்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் அகைன் டின்னர்லாம் மேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வருவாரா? சாப்பிடுவாரா? மார்னிங்லேருந்து சாப்பிடாம அப்படியே இருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் வராரு. அப்படியே தான் டைனிங்கில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்கா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. கடன்ட்டு எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறீங்க. அவர் ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டுருப்பாரு. அவ்வளோதான் போதும்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்துருப்பாரு. ஜிமின் கொஞ்சம் சாப்பிடுங்களேன், காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, இன்னும் கொஞ்சம். அவர் எதுவும் பேசலை. அப்படியே தான் சைலண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் ஜிமின் ரெடி ஆகிட்டு அப்படியே தான் வெளியில் கிளம்பிட்டு இருக்காரு. நீங்களா? ஜிமின் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க? டைம் 9 ஆகுதே. இப்போ போயிட்டு எப்போ வருவீங்க ஜிமின்? ப்ளீஸ் போவேணாமே. அவர் காது கொடுத்து கூட கேட்கல. அப்படியே தான் வெளியில் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே போகிற ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க.
எங்கே தான் போகிறீங்க? ஏன் இப்படி இப்படி இருக்கீங்க ஜிமின் அப்படின்ட்டு போகிற ஜிமினை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவருக்காக. அப்படியே தான் ஒரு 3 hours கிட்டே பாஸ் ஆகிருந்துருக்கோம். ஜிமினா செம்ம போதையில் அப்படி வீட்டுக்கு தள்ளாடிட்டே வராரு. பார்க்குறீங்க அவர் அப்படியே கீழே விலக போகிறாரு. அப்படியே போய் பிடிக்கிறீங்க. ஜிமின் ஜிமின் என்னது இது, இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அவரா, ஏ உனக்கு என்ன, எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப? என்ன கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ விடுறியா? எனக்கு இப்போ அழுகணும்னு தோணுது. என்னை அழுக விடு. எனக்கு சோகமாக இருக்க தோணுது. என்னை சோகமாக உட்கார விடு. எப்போ பார்த்தாலும் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? என்னை நிம்மதியாக என்னோட நிம்மியை பற்றி யோசிச்சு அழுக விடு. தள்ளு அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. கைன் விழுக போகிறாரு. நீங்கள் போய் அப்படியே பிடிக்கிறீங்க. எப்படியோ அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தான் பெட்டில் படுக்க வச்சுருப்பீங்க. அவரா படுத்துக்கிட்டு அப்படியே உளறிக்கிட்டே இருக்காரு. நிம்மி ஏண்டி என்னை விட்டுட்டு போயிட்ட? ஏண்டி உன் கூட சேர்ந்து வாழணும்னு எப்படிலாம் நான் ஆசைப்பட்டிருந்தேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ எப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னை இப்படி பாதிலேயே விட்டுட்டு போயிட்டியே நிம்மி. உனக்கு இது ஏதாவது நியாயமாக இருக்கா நிம்மி? என்னை அப்படி விட்டுட்டு போயிட்டியே. நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் நீ நினச்ச நிம்மி? எப்படி நீ நினச்ச? நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. அங்கே எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நான் உன்னை நினச்சி எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் செத்து செத்து வாழ்ந்துட்டுருக்கேன் நிம்மி. செத்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு வளரிக்கிட்டே அப்படியே தான் படுக்கிறாரு. நீங்களா இது எல்லாமே கேட்டிருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கு பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே அழுகுறீங்க. புரியுது ஜிமின், உங்களோட பெயின் புரியுது. ஆமாம், நிம்மி உயிரோட இருந்திருந்தா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பீங்கள. நீங்கள் இப்படி தினமும் அழுதுட்டு இருந்திருக்க மாட்டீங்கள்ல. ஹாப்பியாக இருந்திருப்பீங்கள. உங்களை இப்படி பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல. அத்தை மாமா எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்கள்ல. உங்களோட லவ் ரொம்பவே பியோர் லவ். நிம்மி தான் உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டா. உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, போன நிம்மி இப்போ வரமாட்டேன், எனக்கும் வரமாட்டேன். அதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் கொஞ்சமாவது சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு வெளியிலே வர மாட்டேன்றீங்க ஜிமின். உங்களுக்கு எப்படி சொன்னால் இது புரியும்? நானும் எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறதே கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. எப்படி ஜிமின், எப்படி ஜிமின் நீங்கள் இவ்வளோ ட்ரூவாக இன்னும் கூட நிம்மியை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு ரொம்ப பாசசிவாக இருக்குது நிம்மி மேலே. நீங்கள் இவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த லவ்வில் என் மேலே நீங்கள் 1% காட்டினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட எனக்கு போதும் மாமா. எனக்கு அதுவே போதும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஜிமின், இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு எப்போவுமே அது மட்டும்தான் ஜிமின், அது மட்டும்தான் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அப்படியே தான் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவரோட கேர்ஸ் பண்ணிக்கிட்டே கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே தான் நீங்களும் உட்காந்துக்கிட்டே தூங்கி இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் ஏஞ்சி பார்க்குறாரு. நீங்கள் கீழே உட்காந்த மாதிரி பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் பக்கத்துலேயே அவரும் பார்க்குறாரு. ரொம்ப குடிச்சிட்டேன் போல், தலையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி உட்கார்றாரு. நீங்களும் லைட்டாக முழிச்சு பார்க்குறீங்க.
ஜிமின் ஏஞ்சிட்டிங்களா? என்ன தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? ரொம்ப தலைவலிக்குதா? இருங்க, நான் உங்களுக்கு மோர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே ஓடி போடுறீங்க கிச்சனுக்கு. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. குடிங்க ஜிமின், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த கிளாஸில் பட்டர் மில்க் கொடுக்குறீங்க. அவரும் அதை குடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். நான் போயிட்டு உங்களுக்கு சூடாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே தான் போயிட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போயிருந்துருக்கோம். ஜிமினா சாப்பிட வரவே இல்லை. அகெயின் இன்றைக்குமே ஃபுட் ஸ்கிப் பண்ணுறாரா அப்படின்ட்டு ஸ்லோவாக போயிட்டு ரூமில் எட்டி பார்க்குறீங்க. அவர் வந்து படுத்துருக்கார் பெட்டில். நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிமின் அவர் உங்கள் சைடு கூட திரும்பி பார்க்கவே இல்லை. ஜிமின், என்ன இன்றைக்குமே ஃபுட் சாப்பிடலையா? கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க ஜிமின். டெய்லி இப்படி சாப்பிடாம இருந்தா ஹெல்த் என்ன ஆகும்? என்ன ஜிமின், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின், உங்களை தான் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு அவரோட பெட்ஷீட்ஸ் எடுக்கிறீங்க. அவராக குளூரில் அப்படியே நடுங்கிட்டு இருக்காரு. ஜிமின் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் பாடியை டச் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஜுரம் அடிக்குது. ஐயோ ஜிமின், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அங்கேருந்து டாக்டரும் வராரு. அப்படியே தான் வீட்லேயே அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு போயிருந்துருப்பார். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜிமினா இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கார். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின், என்னாச்சு? இப்போ ஓகேவா? நீங்கள் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஓகேவா? அவர் எஸ் அப்படின்ட்டு ஹெட் நோட் பண்ணுறாரு. ஜிமின், கொஞ்சமாக இந்த கஞ்சி சாப்பிட்றீங்களா? எதுவுமே சாப்பிடாம டேப்லெட் போடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு பவுலில் வந்துட்டு நல்லா சூடாக அந்த கஞ்சி கொடுக்குறீங்க. அவரால் எடுத்து அதை வாங்கிக்க கூட முடியல. பிகாஸ் ரொம்ப எனர்ஜி வந்து லோவாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு அவரை நல்லா உட்கார வச்சுட்டு கையில் பவுல் கொடுக்குறீங்க. சாப்பிடுங்க ஜிமின். அவரால் அதை எடுத்து சாப்பிட கூட முடியல. ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்குது. பார்க்குறீங்க நீங்கள். சரி வேணாம், இருங்க, நானே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களால் இந்த பவுல் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சுத்தமாக எனர்ஜி கிடையாது. அதனால தான் நான் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை ஒரு மெய்டாக நினச்சிக்கோங்க. இந்த கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு டேப்லெட் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்திங்கன்னா சரியாக போயிடுவீங்க. ப்ளீஸ் ஜிமின், கோவப்படாதீங்க. அவர் சைலண்ட்டாக அப்படியே இருக்கார். சைலண்ட்டாக இருக்கார். அப்போது ஓகே இந்த அர்த்தம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ஃபீட் பண்ணுறீங்க. அவரும் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்திருப்பார். இப்போ அப்படியே தான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே படுக்க வச்சுருந்துருப்பீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போ ஈவினிங் போல் நீங்கள் தான் ஜிமின், இப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி ஓகேவா? நல்லா தான் இருக்கேன். ஓகே ஜிமின், இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு டைம் டேப்லெட் மட்டும் போட்டுக்கோங்க, ஃபுல்லாகவே ஓகே ஆகிடுவீங்க அப்படின்றாரு. இந்த டைமில் தயங் தான் வீட்டுக்குள்ளே வராரு. டே ஜிமின், எப்படிடா இருக்க? நீயா, வாடா. டேய் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். பயந்தா சொன்னான் உடம்பு முடியலன்ட்டு. சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு ஓடி வந்துட்டேன். நல்லா தான் இருக்கேன். டேய் ஏண்டா எதுக்கு அவ்வளோ குடிச்சிட்டு வந்த? உனக்கு தான் ஆல்கஹால் அவ்வளோ ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா இப்படி குடிச்சிட்டு உடம்பு இப்படி ஆக்கிக்கிற? சே ஜிமின், பட் நீ ஒரு நாளைக்கு ரொம்ப மோசமாகவே போயிட்டுருக்க ஜிமின். எப்படி தான் உன்னை அந்த பொண்ணு டாலரேட் பண்ணுறாலும் எனக்கு தெரியல. சத்தியமாக நான் உன் ஒய்ஃபாக இருந்தேன்னா எப்போயோ உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பேன்டா. அட்லீஸ்ட் நானும் அதை நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுலாம் உன் கூட இருக்கான்னா உண்மையாக அவளுக்கு கோவில் கட்டணும். அவர் எதுவும் பேசல, சைலண்ட்டாக இருக்கார். நீங்களா? அண்ணா என்ன இருக்குது இதுலலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, விடுங்க, அவர் எதுவும் சொல்லாதீங்க. ஆமாம், இப்படி தான் எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனை எதுவும் சொல்லாதனா இப்படி தான் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ போமா, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், நீ போ. நீ எனக்கு தெரிஞ்சு நீ காலையிலேருந்து ரெஸ்ட் கூட எடுத்துருக்க மாட்டேன். இவனை பற்றியே யோசிச்சு உன்னோட ஹெல்த்தும் போயிடும். நீ போ. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், இவன் கூட இருந்தால் எப்படி நல்லா இருப்ப, எனக்கு தெரியாதா? சரி நீ போ.
சரிங்கண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிருந்துருப்பீங்க. டே ஜிமின், உனக்கு தான் ஆல்கஹால் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா போயிட்டு குடிக்கிற? அவரா, டே ஒரு மாதிரி இருந்துச்சுடா. அதான் எஸ்டர்டே. ஆமாம், உனக்கு என்னைக்கு தான் ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும்? எவ்ரிடே உனக்கு அப்படி தானே இருக்கும். சே, உன்னை எப்படி எப்படி திருத்த போகிறோன்னே தெரியலடா. ஜிமின், ஏன் ஜிமின்? பாருடா, உன் பொண்டாட்டி உனக்காக தானே அவள் வாழ்ந்துட்டுருக்கா. உனக்காக வாழ்ந்த நிம்மி இப்போ இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. பயனை புரிஞ்சுக்கோ மச்சான். கொஞ்சமாவது அவளோட ஃபீலிங்ஸ் பற்றி யோசிடா. நீயே பார்த்துருப்பல்ல, உனக்கு உடம்பு முடியலன்னதும் அவள் எவ்வளோ துடிச்சிருப்பான்னு நீயே பார்த்துருப்பல்ல. காலையிலேருந்து அவள் கண்டிப்பாக உன்னை எப்படிலாம் டேக் கேர் பண்ணியிருப்பா. அது இல்லாமல் நீ பார்த்தா தானே. அவள் காட்டுற லவ் உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? ஜிமின், அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி உன் ஒய்ஃபை நீ உன்னோட ரூம்மேட்டாகவே இது யோசிச்சு பாருடா. ஒரு டைம் மட்டும் அவள் பண்ணுறாள், இவ்வளோ எஃபர்ட் போடுறாள் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த எஃபர்ட்டை ஒரே ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு ஏதாவது தோணுதான்னு பாருடா. ப்ளீஸ் ஜிமின், என்னால் எவ்வளோன்னு தான் சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு உன்னை மீட் பண்ணுற எவ்ரி டைம் நான் ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் மச்சான். அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. அவள் பார்க்குற எவ்ரி டைம் எனக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ என் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் வேறு எவனா இருந்திருந்தா உன்னோட 2 கண்ணத்தையும் நல்லா பல்லார்னு கொடுத்துருப்பேன்டா. ஏன்டா இப்படி ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துகிற? உன் லைஃப்பில் இருந்த பொண்ணு எப்பயோ உன்னை விட்டுட்டு போயிட்டா. இருக்கிற லைஃப்பை ஏன்டா இப்படி நாசம் பண்ணிக்கிற? பொண்டாட்டியை பற்றி யோசிடான்னு சொல்லி உன் கண்ணத்தில் அப்படி அடிச்சிருந்துருப்பேன். ஃப்ரெண்டாக போயிட்ட, அடிக்க மனசு வர மாட்டேங்குது. அதனால தான் வார்த்தையால் சொல்கிறேன். சரி, உடம்ப பார்த்துக்கோ. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உன் ஒய்ஃபை பற்றி யோசி ப்ளீஸ்டா அப்படின்ட்டு தயங்க வந்துட்டு அப்படி அங்கேருந்து போகிறாரு. இங்கே ஜிமினா அப்படியே தான் உட்காந்துட்ருக்காரு. லைட்டாக நீங்கள் காலையிலேருந்து அவருக்கு பண்ணிங்க இல்லையா, அதை தான் லைட்டாக யோசிக்கிறாரு. அப்படியே தான் டைம் வந்து போயிருந்துருக்கோம். அன்றைக்கி நைட்டு நீங்கள் அவருக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே தான் அவரை படுக்க வச்சுருந்துருப்பீங்க. நீங்களும் அப்படியே தான் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் தான், ஜிமின், என்ன ஜிமின், ஏதாவது வேணுமா? அது வந்து எனக்கு தெரியும் நீ என்னை கல்யாணம் பண்ணதில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ட்டு. இனி நீ என் கூட இந்த மாதிரி வாழ வேணாம். இப்படி கஷ்டப்பட்டுட்டு என் கூட இருக்க வேணாம். எல்லாரும் என்னதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் உன் ஒய்ஃப் எப்படி கஷ்டப்படுத்துறேன்ட்டு. அதுவும் கரெக்டு தான். என் லைஃப்பில் ஏதோ நடந்துட்டுன்ட்டு நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட லைஃப்லேயும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இது கரெக்டு கிடையாது. தயங்க வந்தது போனதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன். ஆமாம், நான் செல்ஃபிஷாக தான் இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டுருக்கேன். ஸோ இனி இது வேணாம். நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போ, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே தான் ஏஞ்சி வெளியில் போக போகிறாரு. உங்களுக்கா அவர் சொன்னதை அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜிமின் அவர் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. எங்கே போயிட்டுருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் வெளியில் போகிறேன். கொஞ்சம் இருங்க ஜிமின். இப்போ அகைன் ஸ்டாப் ஆகுறாரு. நான் உங்ககிட்ட பேசணும். அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்னென்னமோ சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. இந்த லைஃப் வேணாம், டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், உன் லைஃப் சந்தோஷமாக வாழு. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் லைஃப் நீங்கள் தான் ஜிமின். நீங்கள் வேணாம், இந்த லைஃப் வேணான்னு நினச்சிருந்தா
இவ்வளோ நாள் நான் ஏன் உங்கள் கூட இருந்திருக்க போகிறேன்? எப்போவோ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பேனே, அதை ஏன் புரிஞ்சுக்கல நீங்கள்? அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல நானும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு. அப்புறம் ஏன் ஜெமீன் நீங்கள் அந்த நார்மல் இந்த வெளியில் வரமாட்டுறீங்க, வரதுக்கும் ட்ரை பண்ண மாட்டேருக்கீங்க? அப்படி என்ன ஜெமீன்? ஒத்துக்கிறேன், நீங்கள் நிம்மியை ரொம்ப உயிருக்கு உயிரை லவ் பண்ணீங்க. நிம்மி இப்போ இந்த உலகத்திலே இல்லை. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால அவள் திரும்பியும் வரமாட்டா ஜெமீன். அவள் போயிட்டா ஜெமீன். அதையே நினச்சிக்கிட்டு லைஃப் லாங் இப்படியே இருக்க போகிறீங்களா ஜெமீன்? நான் ஒன்றும் உங்களை என் கூட ஹஸ்பண்டை வாழ சொல்லி எனக்குமே கேட்டதே இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பழகிற மாதிரி என்கிட்ட இருந்தால் போதும், என் கூட நடந்துக்கிட்டால் போதும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதையும் நான் உங்ககிட்ட கேட்கல. என் கூட இப்படி இருங்க, இப்படி பேசுங்கன்னு கூட நான் கேட்டது கிடையாது. என் மனசுலையே வச்சுக்கிட்டு நானே புலம்பிக்கிட்டு நானே அழுதுகிட்டு இருப்பேன். உங்களை வரையும் இதை நான் ஒரு நாள் கூட கொண்டு வந்ததே கிடையாது ஜெமீன், கிடையாது. அட்லீஸ்ட் என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டீங்களான்னு கூட ஏங்கின நாளெல்லாம் இருக்கு ஜெமீன். இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போயிடுன்னு சொல்கிறீங்க. என்னால் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது ஜெமீன். என் லைஃப் உங்க கூட தான். நீங்கள் இதே மாதிரி லைஃப் லாங் இருந்தாலும் என் லைஃப் உங்கள் கூட மட்டும்தான் ஜெமீன், உங்கள் கூட மட்டும்தான். ஆனால் என்ன, நீங்கள் நிம்மி மேலே வச்சுருக்கிற இந்த லவ்வில் 1% ஆச்சும் என் மேலே காட்ட மாட்டிங்களான்னு டெய்லி ஏங்கிட்டு இருப்பேன். ஆமாம், டெய்லி நான் ஏங்கிட்டு இருப்பேன் ஜெமீன். என்னை இப்படி விட்டுட்டு போயிடுன்னு சொல்லாதீங்க ஜெமீன், ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு நீங்கள் வேணும் ஜெமீன், எனக்கு நீங்கள் வேணும். என்னால் அப்பெல்லாம் போக முடியாது ஜெமீன், என்னால் அப்படி போக முடியாது ஜெமீன். கடைசியா ஒன்று கேட்கட்டா? என்னை நீங்கள் உங்கள் ஒய்ஃபாக கூட பார்க்க வேணாம் ஜெமீன். கடைசியாக நான் இதே மாதிரி வாழ்ந்துடுறேன். ஆனால் ஒரே ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் ஒரு வாட்டி என்ன ஹக் பண்ணுறீங்களா? தெரியும் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. உங்கள் எக்ஸ் நிம்பியா நினச்சாவது என்ன ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கோங்க ஜெமீன், ப்ளீஸ் ஜெமீன். அப்படின்ட்டு அப்படியே தான் செம்மையாக அழுகுறீங்க எங்கள் ஜெமீனா. அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னது நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஓடி போயிருந்துருப்பீங்க. எங்கள் ஜெமீனுக்கா ஒரு மாதிரி ஆகுது. லைக் நீங்கள் நிம்மியை நினச்சாவது என்ன ஒரு டைம் ஹக் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டது ஒரு மாதிரி அவருக்கு பண்ணது இல்லை. அவரும் தான் அப்படியே வெளில போயிருந்துருப்பார். இப்போ தயங்க தான் தேடி போகிறாரு. தயங்கா அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டே ஜெமீன், நீயா? என்னடா இந்த டைமில் வந்திருக்க? டே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணிட்டேனா? எதை பற்றி பேசுகிற? சரி, நீ முதல்ல உள்ளவா பேசலாம் அப்படின்ட்டு அப்படியே தான் உள்ளே போகிறாங்க 2 பேருமே. இப்போ 2 பேரும் கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. இல்லை தயாங்கா, நான் என் ஒய்ஃபை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? பா, என்னடா திடீர்னு இப்படி கேட்டுட்டு இருக்க? ஹர்ட் பண்ணிட்டேனாவா? பண்ணுறடா. ஆமாம், நீ ஹர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்க. என்ன திடீர்னு ஒரு மாற்றம் இப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க ஜெமீன்? இல்லைடா, இன்னைக்கு நான் அவகிட்ட நம்ம இனி வாழ வேணாம், பிரிஞ்சு போயிடலாம், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும்னு தோணுதுன்னு சொன்னேன். அதுக்காக என்னாலலாம் விட்டு போக முடியாது. லைஃப் லாங் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். அட்லீஸ்ட்
என்னை ஒரு ஃப்ரெண்டாவது பாருங்க. நான் உங்கள் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன். நிம்மி மேலே காட்டுற இந்த பாசத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட என் மேலே காட்ட மாட்டீங்களான்னு நான் ஏங்குவேன் அப்படின்னு சொன்னாடா. டே என்னடா பிரிஞ்சு போகலான்னு சொன்னியா? ஆமாண்டா, அட்லீஸ்ட் அவளாவது ஹாப்பியாக இருப்பாள், அதுக்கு தான் அப்படி சொன்ன தயங்கா. பட் அவள் கடைசியில் ஒன்று சொன்னான். என்னடா சொன்னா? அது உங்கள் எக்ஸு நிம்மையாக நினச்சாவது என்ன ஒரு டைம் ஹக் பண்ணுறீங்களான்னு கேட்டாடா. அது கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு தயாங். சே, இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒருத்தங்க என் லவ்வுக்காக இவ்வளோ ஏங்குற அளவுக்கு நான் பண்ணி அவங்க டெய்லி அழுது என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தயாங். என்னன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ தயங்கா அப்படியே வந்துட்டு தயங்கா ஹக் பண்ணுறாரு. டே ஜிமின், உண்மையாவா பேசுகிற? என்னடா உண்மையாவா? உனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஜிமின். டே வயன் என்ன சொன்னாலோ எல்லாமே கரெக்டு தான்டா. ஆமாண்டா, உன் ஒய்ஃபில் உன்னை நம்பி தானடா உன்னை கல்யாணம் பண்ணி வந்தா. ஆமாண்டா, உன் பாசத்துக்கு அவள் கண்டிப்பாக ஏங்குவாதா. அவள் கண்ணில் அது அப்படி தெரியும். நீ நைட்டு வராமல் இருந்தா அப்படியே உட்காந்துட்ருப்பா. நீ சாப்பிடாம படுத்துட்டு அப்படியே சாப்பிடாம படுப்பா. டே அவ உயிரை வச்சிருக்காடா உன் மேலே. நான் ஒத்துக்கிறேன், நீ நிம்மியை எப்படிலாம் லவ் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நிம்மி இப்போ உன் கூட இல்லையேடா. ஏண்டா உயிரோட இருக்கிற உன் பொண்டாட்டியும் நீ இப்படி அவளையும் ஏன்டா கொலை பண்ணிட்டுருக்க? புரிஞ்சுக்கோ ஜிமினா, அவள் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே. நீயே கேட்டல, நீயே போ சொன்னாலும் நான் போக மாட்டேன், நீங்கள் இப்படியே இருந்தாலும் லைஃப் லாங் இருப்பேன்னு சொல்லி வச்சுருக்கா. டே இதை விட உனக்கு லவ் பண்ணுற பொண்ணு எப்படிடா கிடைக்கும்? புரிஞ்சுக்கோ ஜிமின், நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கூட பழக ஆரம்பி. அவ்வளவ புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏற்றுக்க ஆரம்பிடா. எனக்கு இதுதான் ரைட் டைமுன்னு தோணுது. உனக்குள்ளேயும் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது. அவகிட்ட ஓப்பன் அப்பாக பேசுடா. கொஞ்சம் கொஞ்சமாக பழகி உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பி ஜிமினா. ப்ளீஸ் ஜிமினா. இப்போ ஜிமின் அப்படி தான் யோசிச்சுட்ருக்காரு. என்னடா என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லைடா, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணா. அழுதுகிட்டே ஓடி போயிட்டாடா கடைசியில். அதை பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானாவது நிம்மியை லவ் பண்ணப்போ நிம்மியும் என்னை திரும்பி லவ் பண்ணா. அவள் விட்டு போனதுனால இப்படி ஆயிட்டேன். ஆனால் இவ ஒன் சைட் லவ். நான் மாறுவேனா மாட்டேன்னு கூட தெரியாமல் எனக்காக ஏங்கிட்டு இருக்கா. அவளோட லவ் உண்மையாகவே ரொம்ப பெரிய லவ் தயங்கா. ஆமாண்டா, அவள் என்னை விரும்புகிறா. அதனால தான் என்னை விட்டு போகாமல் ஒரு வருஷமாக என் கூடயே தான் இருக்காடா. நான் அவகிட்ட மூஞ்சு கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டேன். இந்த ஒரு வருஷத்தில் பேர்லி ஒரு 3 times 4 times தான் நான் அவகிட்ட பேசியே இருப்பேன். இருந்தாலும் அவள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம என் கூடயே இருந்தாண்டா. நான் தான் கொஞ்சம் புரிஞ்சிருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். டே ஜிமின், ஆமாம், நீ இப்போ என்ன யோசிக்கிறியோ இதுதான் கரெக்டு. ஆமாண்டா, இதுதான் கரெக்டு. பயன் உன் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே ட்ரூ. இப்போ தான் நீ கரெக்டாக யோசிக்கிற ஜிமினா. போ அவகிட்ட பேசு. இனிமே 2 பேரும் சேர்ந்து வாழலாம், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி அவளுக்கு புரிய வைடா. போ ஜிமினா, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாடா. இவ்வளோ நாள் அவளை நீ கஷ்டப்படுத்துறதுக்கு இதுதான் நீ அவளுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு.
கோ ஜெமினா, போயிட்டு வயன்கிட்ட பேசி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்கடா. உங்கள் 2 பேர்த்தையும் இப்படி பார்க்கணுன்ட்டு தான் நான், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம் ஜெமினா. மச்சான், இவ்வளோ நாள் கழிச்சு நீ இப்படி மாறுவேன்னு, அதுவும் வயன் பேசுனதுக்கப்புறம் தான் நீ மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சா அப்படின்ட்டு தேங்க வந்துட்டு ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜிமின், சரி மச்சா, எனக்கு புரியுது. நிம்மி இனி திரும்பி வர மாட்டா. நானும் இப்படியே இருக்கிறதுல ஒரு யூஸ் கூட இல்லை. ஆமாம், அட்லீஸ்ட் என்ன விரும்புகிற என் வைஃப், அவ கூடயாவது நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆமாம், கரெக்டு தான் அப்படின்ட்டு அப்படியே தான் ஏஞ்சிக்கிறாரு. தயங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், வயன்கிட்ட பேச போகிறேன். போ மச்சா போ, நாளைக்கு காலையில் நீ எனக்கு குட் நியூஸ் தான் சொல்லணும். சொல்கிறேன்டா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே போக போகிறாரு. இப்போ அகைன் ஸ்டாப் பண்ணிவிட்டு தேங்க தான் திரும்பி பார்க்குறாரு. என்ன ஜிமின்? தயாங், ஆமாம், என் பொண்டாட்டியோட பேர் என்ன? என்னது, அவ பேர் கூடமா தெரியாது? இல்லடா, தெரியல. என்ன, அவ பேர் என்ன? ஜிமின், உன் பொண்டாட்டி பேரு வயன், புரியுதா? வயன். வயன். சரி மச்சான், நான் கிளம்புறேன். சரிடா அப்படின்ட்டு அப்படியே தான் ஜிமின் வந்து கிளம்பிடுறாரு. அப்படியே தான் ஜிமின் வீட்டுக்கும் வந்தாச்சு. நீங்களா உங்கள் பெட்டில் அப்படியே தான் சோகமாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் உங்களுக்கே தெரியல, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் டோரை நாக் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஜிமின், என்னாச்சு? ஏதாவது வேணுமா? வாட்டர், காஃபி, இல்லை பசிக்குதா? ஃபுட் ஏதாவது பண்ணணுமா? சாரி, ஒரு மாதிரி தலைவலியாக இருந்தது, அப்படியே படுத்துட்டேன். இருங்க 2 minutes, என்ன வேணும்னு சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேகமாக ஏஞ்சிக்கிறீங்க. இப்போ ஜிமினா, இல்லை நான் உள்ளே வரலாமா? வாங்க ஜிமின், இதுக்கு என்கிட்ட பர்மிஷனாக கேட்டுக்கிட்டு ப்ளீஸ் வாங்க. அவர் ஸ்லோவாக உங்கள் ரூம்குள்ளே போகிறாரு. வயன், நான் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க ஜிமின், பட் ஒரு நிமிஷம், என்னை விட்டுட்டு போன்னு மட்டும் கேட்காதீங்க. அதை தவிர எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜிமின், ப்ளீஸ். இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. இல்லை, நான் என்னை விட்டுட்டு போன்னு சொல்லி கேட்க வரல வயன். நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். நானும் நிம்மியும் ரொம்ப ரொம்ப நேசித்தோம். கிட்டத்தட்ட 5 years லவ் எங்களுது. ஆனால் அவள் ஹெல்த் சரியில்லாமல் இறந்து போயிட்டா. என் கண்ணு முன்னாடி அவள் உயிரை விட்டுட்டா. நான் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசித்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி அப்படி ஆகும்போது என்னால் சுத்தமாக போய் ஏற்றுக்கவே முடியல பையன். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக போயிட்டேன். என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. என் பிரெயின், என் ஹார்ட் சுத்தமாக அது ஏற்றுக்கலை. இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்ததுக்கான ரீசன் அதுதான். அது உனக்கே தெரியும். அதனால தான் என்னால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியலை. பட் நான் பண்ணது தப்பு வயன். உன்னை ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். நிம்மில் என் லைஃப்பில் இனி இல்லை, அவள் போயிட்டா. ஆமாம், அவள் இனி திரும்பி வர மாட்டா, உண்மைதான். அதை புரிஞ்சிக்காம இறந்து போகிற நிம்மியே யோசிச்சுக்கிட்டே நான் இவ்வளோ நாளாக உன்னை காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடு வயன். நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பை
நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? நான் நிம்மியை முழுசாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வரலை. நான் மறந்துடுவேன். பட் கண்டிப்பாக ஒன் டே நான் மறந்துடுவேன் வயன். நான் கம்ப்ளீட்டாக மறந்துடுவேன். கொஞ்சம் டைம் மட்டும் கூட. ஆனால் I'll promise you, முன்ன நான் எப்படி இருந்தனோ அப்படி இருக்க மாட்டேன். நான் ஜிமினா இருக்கும்போது எப்படி இருப்பேனோ இனிமேலேருந்து அப்படியே இருப்பேன். என்னை நம்பு. அப்புறம் நான் இவ்வளோ நாளாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. என் மேலே நீ இவ்வளோ லவ் வச்சுருக்கேன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அதை பற்றி யோசிச்சது கூட இல்லை. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வயன். இறந்து போன நிம்மிக்காகவே யோசிச்சு இங்கே இப்போ உயிரோட இருக்கிற உன்னை நான் கொன்னுட்ருக்கேன். நீ என்னமோ என் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்க. அதை நான் புரிஞ்சிக்காம ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி வயன். என் தப்பை மன்னிச்சுட்டு என்ன நீ ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கா இதெல்லாம் கேட்க அப்படியே கண்ணில் இந்த டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. செம்மையாக அழுக வருது. ஹே, என்ன அழுதுட்ருக்க? ரொம்ப காயப்படுத்திட்டேனா அதுக்கு அழுகிறியா? இல்லை ஜமீன், இல்லை. இப்படி ஒரு நாள் வராமல் இருக்குமான்னு தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இப்படி கேட்டதும் எனக்கு ஹாப்பினஸில் இப்படி டியர்ஸ் வந்துட்டுருக்கு ஜமீன். இந்த நாளுக்காக தான் நான் லிட்ரலி ஏங்கிட்டு இருந்தேன் ஜமீன். தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சுக்கிட்டீங்க ஜமீன். தேங்க்யூ அப்படின்ட்டு அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜமீன் அப்படியேதான் உங்கள் கிட்ட வராரு. வயன், கேன் ஐ ஹக் யூ? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நீ கேட்ட மாதிரி நிம்மியை நினச்சலாம் நான் ஹக் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கல. வயனா நினச்சி என் வைஃபாக நினச்சி தான் ஹக் கேட்குறேன். கேன் ஐ ஹக் யூ? இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே தான் அவரோட செஸ்ட்டில் அப்படியே அழுதுட்டுருக்கீங்க. அவருக்கா நல்லா புரியுது நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரும் உங்களை டைட்டாக ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் கண்லேயுமே அப்படியே டியர் வருது. சாரி வயன், ஐம் ரியலி ஸோ சாரி. இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கே தெரியல. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஹக் பேக் பண்ணியிருக்கீங்க. இப்போது அந்த ஹக் பிரேக் ஆகுது. இப்போ ஜிமிந்தா உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு, வயன் அழுகாத, இனிமே நீ ஒரு புது சைட் ஆஃப் ஜிமினை பார்க்க போகிற. புரியுதா? இப்படி அழுகாத, போதும், அழுததுலாம் போதும். இனி நம்ம லைஃப்பை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமே இப்படி அழுதுகிட்டு நானும் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்க போகிறதே இல்லை. பிஸ்னஸ் அப்படியே பாதியிலே விட்டுட்டேன். என் பிஸ்னஸ்னால் அகெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம லைஃப் நம்ம ஹாப்பியாக லீட் பண்ண போகிறோம். ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி நவ்? நீங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் வச்சுக்கிட்டு எஸ் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெடை நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அகைன் அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஒன் டே ஜிமினா எதையோ சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஐயோ ஜிமீன், போதும் ஜிமீன், என்னை நீங்கள் ஃபுட்டு வச்சு கொலை பண்ணிட்டு போகிறீங்க. என்னால் சாப்பிட முடியாது, வயிறு வெடிக்கும் ஜிமீன். சாப்பிட்றே, நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன, சாப்பிடு. ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு இவ்வளோ ஃபுட்டா?
ஆஹா, பிடிச்ச ஃபுட்டை நல்லா சாப்பிடணும், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயோயோ முடியல அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த சேர்லேயே படுத்த மாதிரி உட்காடுறீங்க. என்னடி அப்படியே வச்சுட்ட ஃபுட்டெல்லாம்? முடியல, எனக்கு நீங்கள் சாப்பாடு வச்சு என்னை கொலை பண்ணி போகிறீங்க போல். இப்போ அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. இன்னொரு வாட்டி கொலை பண்ணுறேன்னு சொன்னேன்னு வையேன், வாய் மேலேயே அடிப்பேன். சொல்லலை, எனக்கு போதும் ஜிமீன், ஃபுல்லாக இருக்குது. அப்படியா, சரி விடு, போதும் விடு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபுட் பிளேட் எடுத்துக்கிறாரு. இந்த டைமில் தயாங் தான் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. டே மச்சான், என்ன போயிட்டுருக்கு நீங்களா? அண்ணா வாங்கண்ணா, வாங்க உட்காருங்க. வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. ஒன்றும் இல்லை மச்சான், இதோ இந்த ஃபுட்டு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான், சரின்னு பண்ணி கொடுக்குறேன், வேணாம் எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் அதை எனக்கும் கொடுத்தா நானும் சாப்பிடுவேன், உனக்கு இல்லாததா மச்சான், இந்தா மச்சான் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கொடுக்குறாரு. டே இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது, கொஞ்சமாக கொடுக்குற போதும். கொஞ்சம் தானே, இந்தா அப்படின்ட்டு அகைன் கொஞ்சமாக கொடுக்குறாரு. நீங்களா ஜிமின், என்ன நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நியூ பிளேட்லையாவது வச்சு கொடுக்கலாம்ல? பயன் அவன் நம்ம ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டான், நீ விடு நீ சாப்பிட்ற. சரி மச்சான் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றாரு. செம்மையாக பண்ணியிருக்கடா. தெரியும்ல நான் நல்லா சமைப்பேன்ட்டு. நீ சமைப்பேன்னு தெரியும், நல்லாலாம் சமைக்க மாட்டேன் மச்சான், அப்படியே பீத்திக்காத. அப்படியா அப்படின்றாரு. இப்போ தயாங் தான், டேய் இப்படி தான்டா உன்னை சிரித்த முகமோட பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக ஏங்கினேன்னு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிமின், எனக்கு 2 பேரையும் பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின், நீ புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நீ மாறின பார்த்தியா, எனக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. 2 பேரும் நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்து குட்டி ஸ்மைல் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ தயாங் தான், சரி 2 பேரும் இப்போது நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டிங்க, அப்புறம் என்ன குழந்தை குட்டி அதெல்லாம் எப்போ வரப்போகுது? என்ன வயன், என்னை எப்போ நீ மாமா வாக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா அண்ணா ஜூஸ் ஏதாவது வேணுமா, நான் கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டுறீங்க. எங்கள் ஜிமினா அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ தாங்கடா, டே மச்சான் என்னடா அப்போ நீங்கள் இன்னும் அங்கே வரையும் போகலையா? இன்னும் இல்லைடா, இப்போ நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டோம், நல்லா குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்கு. டே இன்னும் என்னடா குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போயிட்டுருக்கிறது? அதான் வயனுக்கு மேலே நிறைய லவ் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீயும் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட, வயனை புரிஞ்சுக்கிட்ட, வயனை ஏற்றுக்கிட்ட, அப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் போக வேண்டியது தானே? நானும் நினச்சேன், இருந்தாலும் என்ன இருந்தாலும் போடா, போயிட்டு வயன்கிட்ட இதுக்கே கேளு, என்ன ஏதாவது பிளான் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டுப்பாரு. இல்லைடா என்ன நினைப்பா, இவ்வளோ நாளாக நான் நிம்மின்ட்டு இருந்தேன், திடீர்னு வந்து இப்படிலாம் பேச எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. ஆமாம், இப்படி தான் சைலண்ட்டாக இருந்து பாதி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதையும் கேட்காம அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன்னா அவ்வளோதான், வயசெல்லாம் ஆகிடும், கிளவனாட்டம் இருப்ப. அந்த டைமில் நீ போய் கேட்டாலும் வேஸ்ட்டு மச்சா, ஒன்றுத்துக்கும் யூஸ்ஃபுல் இல்லை. எங்கள் ஜிமினா, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, பின் என்னடா, அதான் எல்லாம் செட் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன, போ இதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்னும் 1 மாதத்தில் எனக்கு குட் நியூஸ் சொல்கிற. தயங்கா, போதும் நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், கிளம்பு. டேய் இருடா, வயன் ஜூஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. ஆமாம், போ நீ உன் வீட்டுக்கு போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ் ஜூஸை போட்டு குடி, போதும் கிளம்பு அப்படி சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட்டுடுறாரு. அப்படியே தான் ஜிமின் வந்துட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வரீங்க. தயங்கண்ணா அப்படின்றீங்க, அவர் எங்கே இருக்காரு, கிளம்பிட்டார்ல. ஜிமின், ஏங்க அண்ணாவை காணோம், எங்கே போயிட்டாரு? அவன் கிளம்பிட்டான். ஐயோயோ, ஜூஸ் கொண்டு வரேன்னு சொன்னேனே, இருந்திருக்கலாம்ல, அது என்ன வந்த உடனே கிளம்பிட்டாரு, அவர் அப்படிலாம் போக மாட்டாரு, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. நான் தான் அவனை துரத்தி விட்டுட்டேன் வயன். நீங்களா? ஏன் ஜிமின்? அவன் எதுக்கு டிஸ்டர்பன்ஸு? அதான். டிஸ்டர்பன்ஸா? எதுக்கு டிஸ்டர்பன்ஸஸு? அவர் இருந்தால் நல்லா ஜாலியாக தானே இருந்திருக்கோம். ஜாலியாக தான் இருந்திருக்கோம், ஆனால் நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அவர் டிஸ்டர்பன்ஸில் அதை துரத்தி விட்டுட்டேன். வேறு ட்ரை பண்ண போகிறீங்களா? என்னது ஜிமின்? அதுவா, சொல்கிறேன், அந்த ஜூஸை கூட வேஸ்ட்டாக போகுது, நானே குடிச்சிட்றேன்.
இந்தாங்க. அவரும் அந்த ஜூஸை அப்படியே சிப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. வயன், சொல்லுங்கள் ஜிமீன். இந்த ஜூஸ் நான் கொஞ்சம் குடித்தேன், மற்ற கொஞ்சம் நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் என்னது இது அப்படி சொல்லிட்டு அப்படியே வாங்கி நீங்களும் குடிக்கிறீங்க. பயன், சொல்லுங்கள் ஜிமீன். இல்லை, இப்போ நம்ம ஜூஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம்ல. ஆமாம், அதே மாதிரி லைஃப்பையும் ஷேர் பண்ணிக்கலாமா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, தேங்க்ஸ் சொன்னதும் கரெக்டு தானே. எப்படியோ இப்போது ஒருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுவும் நம்ம ஏதாவதுனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும். உனக்கு ஓகேனா we can do it. இல்லை, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டது டூ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணா கூட நீ என்கிட்ட சொல்லலாம் வயன். நம்ம சம் அதர் டைம் இதை பிளான் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போது இது உங்ககிட்ட என்னோட ஹோல் ஹார்ட்டடாக கேட்ட வயன். இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ தென் இட்ஸ் ஓகே ஃபார் மீ டூ. ஸோ டெசிஷன் இஸ் யூஎஸ் அப்படின்ட்டு அப்படியே அவர் உள்ளே போயிட்டாரு. நீங்களா அப்படியே போகிற ஜிம்னியை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி உங்களை பார்க்குறாரு. உனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணலாம். இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ, என் பின்னாடியே இந்த ரூமுக்கு வந்துடு. இல்லை டைம் வேணும் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சா நீ உன்னோட ரூமுக்கு போயிடு. நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்பேன். நீ இந்த ரூமுக்கு வரலன்னா அங்கே போயிட்டேன்னா உனக்கு டைம் வேணும்னு சொல்லி நானே புரிஞ்சுக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்படியே தான் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன நினச்சிருப்பா? ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாளோ? நம்ம கொடுத்த 2 மினிட்ஸில் ஆல்ரெடி 1 மினிட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்களா ஐயோ நான் எப்படி சொல்கிறது, எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ பையன் 2 மினிட்ஸ் ஆக போதுட்டே, அப்புறம் விருப்பம் இல்லைன்னு நினச்சிக்க போகிறாரு. சீக்கிரம் போ அவரோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக நீங்கள் ஜிம்மின் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அவரா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவள் வரலை. ஓகே, அவளுக்கு டைம் வேணும் போல். சரி போயிட்டு சாரி வயன் ரொம்ப சீக்கிரமாக கேட்டுட்டேன், சம் அதர் டைம் பிளான் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏஞ்சிக்கிறாரு. அவர் பெட்டை விட்டுட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகலான்ட்டு. இந்த டைமில் நீங்கள் ஜிம்மின் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. வயன், நீங்கள் அப்படியே ஹீட்டப் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ப்ளஷிங்காக இருக்குது ஃபேஸே. அப்போது உனக்கு ஓகேவா? ஓகேவா? நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளஷ் ஆகிட்டு உங்கள் ஹெட்டை வந்துட்டு எஸ்ன்னு நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினா அப்படி தான் ஓடி வந்துட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. தேங்க்யூ, நான் கூட உன்னை எங்கே எம்பாரஸ் ஃபீல் பண்ண வச்சிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவங்கள எடுத்துகிட்டு வந்து பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வயன், நான் உன் கூட இவ்வளோ நாள் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஸோ சாரி. ரொம்ப உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன். நீ என்னை மன்னிச்சிட்டு என்னை ஏற்றுக்கிட்டதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உனக்கு இது விருப்பம் தானே? இப்போ நீங்கள் ஒரு ஐஸ் பார்த்துக்கிட்டே எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹெட் நோட் பண்ணுறீங்க. இப்போ அவர் ஒரு வைட் ஸ்மைலோட அப்படியே வந்துட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஓகே பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.